சியாட்டிலில் கார் மோதி உயிரிழந்த இந்திய மாணவி ஜான்வி கண்டலாவின் குடும்பத்திற்கு 260 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க சியாட்டில் மாநகராட்சி ஒப்புக்கொண்டுள்ளது. இது அமெரிக்க காவல்துறையின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இழப்பீட்டுத் தொகையாக பார்க்கப்படுகிறது. ஜான்வியின் மரணம் மற்றும் அதன் பின் நடந்த சர்ச்சைக்குரிய நிகழ்வுகளின் முழுமையான தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தின் கர்னூல் மாவட்டத்தைச் சேர்ந்த 23 வயதான ஜான்வி கண்டலா ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தைச் சேர்ந்தவர். தனது தாயின் கல்விக்காகவும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவும் அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் உள்ள நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் முதுகலை தகவல் அமைப்புகள் பயின்று வந்தார். தனது படிப்பை முடித்து தனது குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவுடன் அவர் அமெரிக்கா சென்றார். 2023 டிசம்பரில் அவர் பட்டம் பெற்றிருக்க வேண்டியவர். ஜனவரி 2023 அன்று இரவு சியாட்டின் சாலையில் ஜான்வி நடந்து சென்று கொண்டிருந்தபோதே எதிர்பாராத விதமாக ஒரு போலீஸ் வாகனம் அவர் மீது அதிவேகமாக மோதியது. அந்த வாகனத்தை ஓட்டிய அதிகாரி கெவின் டேவ் ஒரு அவசர அழைப்பிற்கு சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த விபத்து நடந்த விதம் சியாட்டில் போலீஸ் துறையின் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்த பல கேள்விகளை எழுப்பியது. விபத்து நடந்த இடத்தில் ஜான்வி சுமார் 100 அடி தூரத்திற்கு தூக்கி எறியப்பட்டார். ஆராய்ச்சியின்படி அதிகாரி கெவின் டேவ் மணிக்கு 119 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை ஓட்டியுள்ளார். அந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்ட வேகம் வெறும் 40 கிலோமீட்டர் மட்டுமே. அவசர கால விளக்குகள் எரிந்தாலும் அவர் முறையான எச்சரிக்கை ஒலிகளை தொடர்ச்சியாக எழுப்பவில்லை என்று விசாரணையில் தெரியவந்தது. ஜான்வி சாலை விதிகளை மதித்து நடந்து சென்றும் காவல்துறையின் இந்த அலட்சியத்தால் அவரது உயிர் பறிபோனது. ஜான்வி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த துயரத்திற்குப் பிறகு சியாட்டில் போலீஸ் அதிகாரி டேனியல் ஆடலரின் பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தனது உடல் கேமராவில் பதிவான ஒரு காணொளியில் ஜான்வியின் உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லை என்றும் ஒரு சாதாரண பெண் உயிரிழந்ததற்காக வெறும் $11,000 மட்டும் இழப்பீடு கொடுத்தால் போதும் என்றும் அவர் கேலி செய்து சிரித்தார். இது மனிதாபிமானமற்ற செயலாக உலக அளவில் கண்டிக்கப்பட்டது. ஒரு மாணவியின் உயிரை காவல்துறையினரே இப்படி ஏளனம் செய்தது மிகப்பெரிய போராட்டங்களுக்கு வித்திட்டது. ஜான்விக்கு நீதி கேட்டு அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் உள்ள மக்கள் வீதியில் இறங்கி போராடினர். இந்திய தூதரகம் அமெரிக்க அதிகாரிகளிடம் உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தியது. இந்தச் சம்பவம் சர்வதேச உறவுகளில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் தங்கள் பொறுப்பை மறந்து ஒரு உயிரை பலி வாங்கியதும் பின்னர் அதை கேலி செய்ததும் ஒட்டுமொத்த மனிதாபிமானத்திற்கே விடப்பட்ட சவாலாக பார்க்கப்பட்டது. ஜான்விக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற முழக்கம் ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களிலும் பரவியது. தற்போது ஜான்வியின் குடும்பத்திற்கான ஒரு முடிவாக சியாட்டில் மாநகராட்சி சுமார் 260 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக $29.01 மில்லியன் என அறிவிக்கப்பட்ட இந்தத் தொகையில் ஆடலர் கேலி செய்த அதே $11,000 கூடுதலாகச் சேர்க்கப்பட்டுள்ளது. இது காவல்துறையின் தவறை ஒப்புக்கொண்டதற்கான ஒரு குறியீடாகும். ஜான்வியின் தந்தை தனது மகளுக்கான நீதியை எதிர்பார்த்து போராடிய நிலையில் இந்த தீர்ப்பு வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அவர் காலமானது குடும்பத்தினரை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த இழப்பீடு ஜான்வியின் உயிரையோ அவர் தந்தையையோ மீண்டும் கொண்டு வராது. ஆனால் இதுபோன்ற தவறுகள் இனி நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு சாட்சியாக இது இருக்கும். ஜான்வி மற்றும் அவரது தந்தையின் ஆன்மா சாந்தியடையட்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.